வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்கேல் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அதற்கு முன்னாடி எத்தனை ஸ்கேல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, நான் நிறைய ஸ்கேல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது எது எதுன்னு கொஞ்சமாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் சில ஸ்கேல்ஸ் மட்டும் நான் இப்போ காட்டியிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்கேல் வந்து இருக்குது. நான் ஒவ்வொரு கட்டிங் பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கேல்லாம் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின விளக்கங்களும் மிக விரைவில் நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என் டேபிளை சுற்றி வச்சுருக்க ஸ்கேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் நான் 1 இன்ச்சாக வச்சுருக்கேன். ஏன்னா கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு 2ஆக மடிங்க. அதாவது பேக் தட்டில் 2ஆக மடிச்சிங்கன்னா சென்டர் பகுதி வரும். அந்த சென்டர் பகுதிக்கு ஒரு மார்க்கும், ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரில் அட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அட்டத்தை வந்து நேராக செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிராஸாக கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் வரும். கழுத்து பகுதி சென்டர் கிடைக்கும். அந்த சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய உயரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்துடைய உயரத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க. கழுத்துடைய உயரம் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பளவு மார்க் பண்ணையில் இந்த சென்டர் உங்களுக்கு டாட் பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த டாட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்குங்க. நான் எப்படி பண்ணுறோன்னா சேம் அதே போல் பண்ணுங்கள். நம்ம திருப்பூர் ஜியா சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து டாட் பிடிச்ச அளவுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு இருக்கிறோம். லென்த்து மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து மேலே மார்க் பண்ணிக்கிறோம். கீழ் தையலுக்காக நம்ம சேர்த்து 1 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மேல் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 3 அளவுகள் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ 4வது அளவு என்ன மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். சைடு அளவு. நிறைய பேருக்கு எனக்கு இந்த ஆம்கோல் ப்ராப்ளம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இப்போ சைடு அளவு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக ஒரு முறை பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இடுப்பில் பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, கழுத்தும் இடுப்பு மார்க் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு கை பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். என்னுடைய வலது கையும் இடது கையும் எப்படி வைக்கிறேங்கிறத நல்லா கவனமாக கவனிங்க. இந்த மாதிரி கரெக்டாக கழுத்து பகுதி செட் பண்ணிட்டீங்கன்னா இழுவை வராமல் இருக்கும். நீங்கள் கழுத்து பகுதி மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழுத்து பகுதி நீங்கள் மார்க் பண்ணும்போது என்னென்னா எங்கேயுமே எச்சு கம்மி இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கழுத்து வந்து அகலமாக வந்துடும், இல்லைன்னா குறுகி வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சைடு வந்து கரெக்டாக இருக்காங்கிறதே செக் பண்ணிவிட்டோம். இப்போ அப்படியே ஆம்கோல் பகுதியும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஆம்கோல் பகுதியும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் அளவு செக் பண்ணிக்கிறோம். கிராஸ் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கிராஸ் அளவு கரெக்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டுருக்குறோம். நீங்கள் மேலேருந்து ஸ்ட்ரெயிட் கோடே போட்டுக்கலாம். கீழே வந்து இடுப்பு பகுதி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது கிராஸாக வந்து நீங்கள் அப்படி மார்க் பண்ணாமல் நேர்கோடாகவே மேலே இடுப்பளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு மார்பு சுற்றளவும் இடுப்பளவும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இடுப்பளவு வந்து ஒரு 30 இருக்குது அப்படின்னா மார்பு சுற்றளவு 34 இருக்குன்னா ஒரு 4 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். நம்ம மார்பு சுற்றளவு என்ன அளவு வைக்கிறோமோ அதை இடுப்பளவுக்கு நேராக வந்து ஒரு கோடு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தைக்கும்போது நல்லாயிருக்கும். லூஸ் டைட் வேணுனாலும் எவ்வளோ வேணாலும் கஸ்டமர் வந்து வச்சுக்கலாம். அதனால் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோமோ இதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஹோல் பகுதியிலையும் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிகிட்ருக்கோம். தையலுக்கான அளவுக்காகத்தான் இந்த டாட்டாக வந்து நான் மார்க் வச்சுட்டுருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்டோடைய முன் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி கையோட ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். பஸ்ட்டு பாயிண்ட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். கப்போடைய உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிகிட்டே வந்துருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். புதிதாக பழகக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, ஏற்கனவே டெய்லர் கடை வச்சு பழகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோக்கள் நிறையா நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் உங்களுக்காக பிரத்யேகமாக வீடியோக்களை தயார் பண்ணி நம்ம பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் சரி டெய்லரிங் சார்ந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக சிறப்பான முறையில் உங்களுக்கான வீடியோக்களாகவோ அல்லது உங்களுக்கு உடனடியாக பதிலும் கொடுக்கப்படும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து பக்காவாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டுக்காக என்ன பண்ணுறோம்னா சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் வைக்கிறோம் இல்லைங்களா, அதற்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அதற்கு தையலுக்கான ஒரு அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். மீதி 1/4 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணணும். இப்போ பின் இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கங்க.
பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் வந்து ஆடாமல் அசையாமல் நேராக இருக்கும். ஹார்ம்ஹோல் பகுதி வந்து கரெக்டாக இருக்காங்கிறத நான் செக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது. நீங்களும் செக் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஷோல்டர் பகுதியில் நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுடலாம். மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கள் மிக விரைவில் வரப்போகுது. எல்லாருமே தயாராக இருங்க. எல்லா சைஸ் அளவுகளும் நம்ம மெஷர்மெண்ட் வந்து வச்சு எப்படி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கழுத்துடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.25 கேட்டிருக்காங்க. நான் 5.25 வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். முன்கழுத்து உங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் வந்து எவ்வளோ அளவு ப்ளவுஸில் இருக்கோ நீங்கள் அந்த அளவே வச்சுக்கோங்க. அளவு வந்து எனக்கு கூடுதலாக வேணும் அல்லது குறைச்சி வேணும் அப்படின்னாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. நம்ம இந்த ஸ்கேல்லேயே அளவுகள் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்கன்னா நேர்கோடும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கையிலேயே வந்து இந்த கழுத்துடைய வளைவு வந்து நம்ம வரைஞ்சி விட்டுக்கலாம். சரிங்களா? ப்ளவுஸோடைய உயரம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு வந்து அதிகமாக கேட்டதால் அந்த அரை இன்ச்சு மட்டும் கீழே இறக்கி ஒரு மார்க் ஒன்று போட்டுடுறேன். நம்ம முதல்லையே சொல்லியிருந்து இல்லைங்களா, ப்ளவுஸுக்கு வந்து உயரம் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதனால் அந்த அரை இன்ச்சு மட்டும் நான் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுடலாம். இப்போ நேர்கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உயரம் வந்து நம்ம மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அப்படியே கப்போடைய உயரத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடு வரக்கூடிய பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ அதற்காக இன்ச்சு டேப் எடுத்துக்கலாம். அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஒரு இன்ச்சு வந்து கூடுதலாக வைக்கணும். இப்போ 4 இருக்குது அப்படின்னா நம்ம 5ஆக வைக்கணும். 5 இருந்துச்சு அப்படின்னா 6ஆக வைக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து தைக்கிறக்காகவும் ப்ளீட் பிடிக்கிறக்காகவும் 2 பக்கம் தையலுக்காகவும் 1/4 இன்ச்சும் மடிச்சு அடிக்கிறக்காக ஒரு அரை இன்ச்சும் சேர்த்துனிங்கன்னா மொத்தம் 1 இன்ச்சாக வந்து நம்ம கூடுதலாக வச்சுக்கணும். டாட்டோடைய நீளம் எவ்வளோ சொட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு டாட்டும் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறோங்கிறதையும் கவனமாக பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கப்புடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். கப்புடைய உயரம் பார்த்திங்கன்னா 1.25 இருக்குது அப்படின்னா 1.25 வைங்க. 1 இன்ச்சு இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு வைங்க. 1.2 1.3ன்னு சொல்லி உங்களுக்கு கப்புடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ கிராஸ் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், சைடு இறக்கம் வந்து எவ்வளோ சொட்டு இருக்குங்கிறத பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுறோம்னா நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். கிராஸ் கோடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊக்குப்பட்டி சைடும் கிராஸ் கோடு வந்து நம்ம போட்டுவிட்டோம். ஓகே, ஸ்கேல் ஓரமாக வச்சிடலாம். ஒவ்வொரு அளவுக்குள்ளேயும் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோங்கிறத துல்லியமாக எப்பவுமே வந்து நீங்கள் கவனிங்க. கப்போடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறதையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ஹார்ம்ஹோல் பகுதியில் வரக்கூடிய இந்த டாட் வந்து எவ்வளோ சோடு இருக்குது, எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வளைவு பார்த்திங்கன்னா 5, 5.5, 5.25 சொல்லி இருக்கும், அளவுகள் இருக்கும். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கீழே இறக்கி முன் கை வந்து வளைச்சி வெட்டுறக்காக, அதாவது குடஞ்சி வெட்டுறக்காக ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணி விட்டுருக்குறோம். அதற்காக டாட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கவனமாக பாருங்களேன். கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டிங்கன்னா சென்டர் பகுதி கிடச்சிரும். கழுத்து பகுதியிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சிங்கன்னா ஓகே. இது அளவு ப்ளவுஸ் வந்து வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெஷர்மெண்ட்டு படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் மாறும். சரிங்களா? மெஷர்மெண்ட் படி நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து மாறும். ஏன்னா மார்பு சுற்றளவு 10ல் 1 பங்காக எடுத்து வைக்கணும். நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு தள்ளி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹார்ம்ஹோல்லேருந்து வரக்கூடிய டாட்டோடைய அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி தெரியலனாலும் ஒன்றும் கவலை இல்லை. சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி வச்சிங்கன்னா ஓகே. 1 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சிங்கன்னா பாயிண்ட்டாக வந்துடும். 1.5 இன்ச்சு ஏற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கப்பு பக்காவாக இருக்கும். இன்னும் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மேலே 2 இன்ச்சாக ஏற்றுனீங்கன்னா
கப்பு வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா ஃபிட்டாக வரும். அதற்காக தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சிவப்பு மார்க் வச்சு நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டாட் மார்க் மட்டும். கப்பு பர்ஃபெக்டாக வரல அப்படிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி டாட் வந்து பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். கப்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு பகுதி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது. தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தேவை, அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் தள்ளி ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டலாம். வெட்டும்போது நான் எப்படி வெட்டுறேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக பாருங்கள். அந்த டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆம்கோல் பகுதியில், அந்த அளவுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் வெட்டும்போது இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் இதை வெட்டிட்டு காட்டுறேன். ஓகே, சூப்பர். இப்போ கழுத்து பகுதி வந்து வெட்டுறோம். இந்த கழுத்து பகுதி வெட்டும்போது இந்த கை வளைவு வந்து நான் எப்படி வளைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள். மேலேருந்து சிலர் வந்து வெட்டுவீங்க, சிலர் வந்து கழுத்து பகுதி கீழேருந்து வெட்டுவீங்க. உங்களுக்கு எப்படி வந்து வெட்டுறக்கு வாட்டமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாட் பகுதி நம்ம வெட்டும்போது லைட்டாக வளைவாக எடுத்து வெட்டிக்கிங்க, சரிங்களா? இதற்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து விட வேண்டியதில்லை, லைட்டாக 1/4 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி ஜக்கா போட்டு விட்டுங்க. இந்த டாட் பகுதி பிடிக்கூடிய பகுதி எல்லாமே ஜக்கா போட்டு விட்ருங்க. இப்போ சைடு உயரமும் செக் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக இருக்குது, சூப்பர். இப்போ அடுத்தது பேக் தட்டு எடுத்து ஃப்ரண்ட் தட்டு மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த பெல்ட்டுடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குது, அளவு ப்ளவுஸில் இருக்கிறதும் இது கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணி பார்க்குறக்காக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அது கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் எடுத்துக்கிறோம். நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுவிட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு கோடு போட்டுவிட்ருங்க. இப்போ இந்த கிராஸ் அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு அளவுக்கு டோட்டலாக மொத்த அளவு எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்து அந்த அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வந்து முன்ன பின்ன இருக்கும், அதை வந்து நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கோடு ஒன்று நேராக ஒன்று போட்டு விட்டுக்குங்க. பக்கத்துலேயே ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்குங்க. ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கேன், கிராஸாக போடலை. இது வெட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே பாருங்கள். பெல்ட்டோட உயரத்தை மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி சென்டர் வந்து 3 இன்ச்சு எடுத்துருந்து இல்லையா, அந்த 3 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி சைட்லேயும் பெல்ட்டோட உயரம் எவ்வளோச்சோடு இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கங்க. கையிலேயே இந்த வளைவுகள் வந்து நீங்கள் டாட் போட்டு விட்டுக்குங்க. இப்போ போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட் வெட்டும்போது எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பெல்ட் வெட்டுறது வந்து யாருக்குமே புரியறதில்லை அப்படின்னீங்க. இந்த பெல்ட் வெட்டுறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னுங்க. பெல்ட் பகுதியில் வந்து கீழே பாருங்கள், நான் கிராஸாக வந்து கட் பண்ணி விட்ருக்கேன். கிராஸாக கட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் நேராக வரும். இப்போ பெல்ட் வந்து நம்ம வச்சு பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது, தெரியுதுங்களா? ஒரு பாயிண்ட் கூட முன்ன பண்ண இல்லை. லைட்டாக அந்த பிசர் அடிக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக பிசுறு தட்டுறதெல்லாம் இருந்துச்சுன்னா பிசுறு தட்டி விடணும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் அப்படியே இதெல்லாம் காட்டாமல் அப்படியே டக்கு டக்குன்னு வெட்டி வெட்டி அடுத்தடுத்து போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு 2 பாயிண்ட்டு 1 பாயிண்ட் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே பெல்ட் பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணிக்கலாம் வெட்டினதுக்கப்புறம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். நன்றி, பாய்.